வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 12. ஆதியை பார்த்து கொண்டே கைகளை கட்டி கொண்டு, நீங்கள் எனக்கு முதலுதவி செஞ்சு என்னை காப்பாற்றலையா என்று கண்கள் ஊடுருவ பார்த்தாள். நான் காப்பாற்ற தான் செஞ்சேன், வேறு எண்ணம் எதுவும் இல்லை என்று உண்மையை ஒத்துக்கொண்டான் ஆதி. சரி, அப்போ நான் உங்களுக்கு அந்த மாதிரி மயக்கத்தில் உதவ வேண்டிய சூழ்நிலை வந்தால் கட்டாயம் உங்கள் உதவியை திருப்பி தந்துடுறேன் என்று விழி சொன்னாள். ஆதி, இவ்வளவு அறிவாளியாக இருந்தால் நான் எப்படி தான் இவளை கரெக்ட் செஞ்சு கல்யாணம் பண்ணுறது என்று தனக்குள் புலம்பிக் கொண்டே, நாம் முடிஞ்சளவு அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க பார்க்கலாம் விழி என்று சொன்னான். விழியும் வேறு வழியின்றி அவனுடன் வெளியே வர, காவலுக்கு நின்ற ஒருவன் முன்னால் செல்ல அவர்களை தொடர்ந்து ஆதியும் விழியும் சென்றனர். ஆதி முன்னால் சென்றவனை பார்த்து, உன் பேர் என்ன தம்பி என்று கேட்க, அவன் மருதன் சார் என்றான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் என்று கேட்க, இன்னும் கொஞ்சம் தொலைவில் தான் குலசாமி கோயில் இருக்கு, அங்கே தான் எல்லா மக்களும் கூடியிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு, அதோ தெரியுது பாருங்க சார் என்று சொன்னான். அவர்கள் கோவிலுக்கு வந்தவுடன் சுற்றி மக்கள் சின்ன சின்ன குடிசையிலிருந்து வந்து ஒன்று கூடினர். ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் கோவில் போன்ற அமைப்பில் காளியம்மன் சிலை இருந்தது. அதற்கு பக்கவாட்டில் கல்லாலான மேடையில் காலையில் பேசிய பெரியவர் அமர்ந்து, தம்பி, உன் பக்கம் நியாயத்தை சொல்லு என்று கேட்டார். ஆதி விழியை தேடி வந்ததிலிருந்து நடந்தவற்றை எல்லாம் கூறினான். பொண்ணு, நீ சொல்லு, தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். விழியும் ஆமாம் என்று சொல்ல, இந்த தம்பிக்கு நீ என்ன உறவு என்று பெரியவர் கேட்டார். விழி சொல்வதற்கு முன் ஆதி, ஐயா, இவ என்னோட அத்தை பொண்ணு தான் என்று சொன்னான். விழி ஆதியை முறைக்க, ஆதி அந்த பக்கம் திரும்பி கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல் நடித்தான். இவர்களின் சம்பாஷணைகளை பார்த்த பெரியவர் கண்ணப்பனிடம் கண்காட்ட, அவன் சென்று சாமியின் முன் வைத்திருந்த மாலை தட்டை எடுத்து வந்தான். நீங்கள் 2 பேரும் குடிசையில் ஒன்றா இருந்திருக்கீங்க, இதை எங்கள் குலசாமி ஏற்றுக்காது. நீங்கள் கல்யாணம் செஞ்ச பிறகு தான் நாங்கள் தெய்வத்தை வழிபட முடியும். மாலை இருவர் கைகளிலும் கொடுக்கப்பட்டது. பெரியவர் எழுந்து சாமி சன்னதியில் உள்ள மஞ்சள் கயிற்றை எடுத்து கொண்டு வந்தார். ஆதியை மாலை மாற்றச் சொல்ல, விழி எனக்கு இதில் இஷ்டமில்லை என்று பெரியவரிடம் சொன்னான். பெரியவர், கண்ணு, இது எங்கள் குலநம்பிக்கை, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இதை உடைச்சா குலசாமி ஆசை கிடைக்காது கண்ணு. இந்த காட்டில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு கண்ணு என்று சொன்னார். விழி வேறு வழியின்றி மாலையை ஆதி கழுத்தில் போட, ஆதியும் மாலையை விழி கழுத்தில் போட்டான். ஆதியின் கைகளில் தாலியை கொடுத்தார். அனைவரும் அற்றதை தூவ விழியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு தனது சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான் ஆதி. இப்போ விருந்து சாப்பாடு ரெடியாக இருக்கு, சாப்பிட்டப்புறம் எங்கள் ஆள் மருதனை உங்களுக்கு வழிகாட்ட அனுப்பி வைக்கிறோம் என்று பெரியவர் சொன்னார். ஆதி சரி என்று விருந்து உண்ண அமர, உணவை பார்த்ததும் முழித்தான். ஆதி முழிப்பதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். விழியும் சிரித்து கொண்டே இலையில் உள்ளவற்றை காலி செய்தாள். சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு தாத்தா என்று விழி சொல்ல, பெரியவர், நீங்கள் நல்லா இருக்கணும் கண்ணு என்று சொன்னார். விழி அவரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். பெரியவர் ஆதியை பார்த்து, என்ன தம்பி, இன்னும் சாப்பிடாம இருக்க என்று கேட்க, எனக்கு போதும் என்று எழுந்து கொண்டான். அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு மூவரும் காட்டில் நடக்க ஆரம்பித்தனர். ஆதி, மருது, இங்கிருந்து வெளியே யாரும் போக மாட்டீங்களா என்று கேட்டான். நாங்கள் போக மாட்டோம் சார், எல்லாமே இங்கேயே கிடைக்குது என்று சொன்னான். 1 மணி நேரம் நடைப்பயணத்திற்கு பிறகு மெயின் ரோட்டை வந்தடைந்தனர். மருது, சார், அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்ல, ஆதி, மருது, இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஆதித்யன் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை பார்க்குறேன் என்று சொன்னான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்லையா இருக்கீங்க? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் காட்டுப்பாதையிலேயே அந்த இடத்துல சேர்த்திருப்பேனே என்று சொல்ல, விழி வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள். மருது, சரி சார், நான் வரேன் என்று கிளம்பி விட்டான். ஆதி செல்பேசியை எடுத்து டவர் கிடைக்கிறதா என்று பார்த்தான். விக்ரமிற்கு கால் செய்ய விக்ரம் அழைப்பை ஏற்று, ஆதி, விழியை கண்டுபிடிச்சிட்டியா? நான் உங்களுக்காக காலையிலேருந்து காட்டில் காத்துட்ருக்கோம் என்று சொல்ல,
ஆதி, நானும் விழியும் மெயின் ரோட்டில் நிற்கிறோம், காரை எடுத்துகிட்டு வாடா என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். காலையில் மதுவர்ஷினி மற்றும் தோழிகளையும் டிஸ்சார்ஜ் செய்தனர். மித்ரனும் கார்த்திக்கும் மதுவர்ஷினியிடம் சொல்லி கொண்டு இரவே கிளம்பிவிட்டனர். மதுவர்ஷினி ரிசார்ட்டில் மித்ரன் எங்கே இருக்கிறான் என்று விசாரிக்க, சார் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காரு என்று ரிசார்ட்டில் பணிபுரியும் பெண் சொன்னாள். மித்ரனிடம் சொல்லிக்கொண்டே வீட்டிற்கு கிளம்பலாம் என்று மதுவர்ஷினி அவனது செல் நம்பரை வாங்கி கொண்டு டயல் செய்ய அழைப்பை ஏற்கவில்லை என்று சொல்ல, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். அகரனும் வெண்பாவும் வீட்டில் இருக்க விக்ரம் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஆதி விழியிடம், இனி நம்ம வீட்டுக்கு வந்துரு, நான் வீட்டில் இருக்கவங்க கிட்டெல்லாம் பேசிக்கிறேன் என்று விழியை பார்த்தான். கல்யாணம் செய்து வைக்கும் முன் அவர்களின் பாரம்பரிய ஆடைகளில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆடைகளை கொடுத்து மாற்றி வரச் சொன்னார்கள். முழங்கால் சிறிதளவு கீழே வரை உள்ள கருப்பு நிற கற்கள் பதித்த ஸ்கர்ட் மற்றும் ரவிக்கையில் பளிங்கு போன்ற இடுப்பு லேசாக தெரியும்படி அணிந்து மஞ்சள் கயிறு, நெற்றி குங்குமம் என தேவதையாக மிளிர்ந்தவளை தலை முதல் கால் வரை ரசித்து கொண்டிருந்தான் ஆதி. அப்போதுதான் அவனது கண்களுக்கு கை, கால், இடுப்பு பகுதியில் முட்களால் ஏற்பட்ட கீறல்கள் தென்பட, விழி, எப்படி உனக்கு கீறல் ஏற்பட்டுச்சு? ஏன் அந்த நேரத்தில் கயவர்கள் துரத்துனாங்க என்று கேட்டான். விழி ஆதியை தீயாய் முறைத்து கொண்டே, ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க சார் என்று சொல்ல, விக்ரம் காரை அவர்களின் அருகில் நிறுத்தினான். ஆதி முன்கதவை திறந்து ஏறிக்கொள்ள விழி பின்னால் ஏறிக்கொண்டாள். விக்ரம் காரை ஓட்டிக்கொண்டே, விழி, நீ எதுக்காக தனியா போன என்று கோபமாக கேட்டான். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க நிலைமையை யோசிச்சு பார்த்தியா? ஆதி மட்டும் உன்னை வந்து பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல என்று விக்ரம் சொன்னான். அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று விழி கேட்க, நீ ஆபத்தான நிலையில மாட்டியிருக்கும்போது நான் வீட்டில் இருப்பேன்னு நினைச்சியா? வெண்பாவை வீட்டில் விட்ட பிறகு காட்டில் வந்து தேடும்போது அந்த 4 கயவர்களை பிடிச்சு விசாரிச்சதுல எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் ஆதி உன்னை காப்பாத்திருப்பான்னு நம்பிக்கையே வந்துச்சு. அந்த 4 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சுடா. யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெண்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் என்று சொல்ல, எனக்கு தெரியும்னா அவர் காப்பாற்றிடுவாருன்னு என்று விழி சொன்னாள். விக்ரம், எப்படியோ போ, உன்னை பார்த்த பிறகுதான் மூச்சே வந்துச்சு. ஆதி விக்ரமிடம், ஏண்டா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது நான், என்னை கண்டுக்காம உன் தங்கச்சியை கொஞ்சிட்டு இருக்க என்று கேட்டான். நீயாவது சொல்லுடா, விழிய துரத்துனது யாருன்னு என்று கேட்க விக்ரம் நடந்தவற்றை கூறினான். ஆதி அதை கேட்டு மிக பெருமையாக, என்னோட பொண்டாட்டி தன்னோட உயிரை பணயம் வச்சு எப்படி காப்பாத்திருக்கா பாத்தியா என்று காலரை தூக்கி விட்டு கொண்டான். விக்ரம் தலையில் அடித்து கொண்டே காரை கெஸ்ட் ஹவுஸ் முன் நிறுத்தினான். கார் வந்த சத்தம் கேட்டு வெண்பா வேகமாக ஓடி வர விழியும் காரிலிருந்து இறங்கினாள். வெண்பா அழுகையுடன் விழியை கட்டி கொண்டாள். விழியும் கட்டிக்கொண்டு, எனக்கு ஒன்றும் ஆகல வெண்பா என்று தேற்றினாள். சிறிது நாழிகைகளில் வெண்பா விழியிடமிருந்து விலகி விழியை பார்த்தாள். கண்கள் தெரித்து விடும் அளவிற்கு விழிகள் விரிய பார்க்க, விக்ரம், இவ ஏன் இப்படி நிற்கிறா என்று நினைத்து கொண்டே முன்னால் வந்து பார்த்தான். அப்போதுதான் விழியின் தோற்றத்தை கவனித்தான். விக்ரம் அதிர்ச்சியாக ஆதியை பார்க்க அவன் கூலாக விசிலடித்து கொண்டே விழியின் அருகில் வந்து தோளில் கையை போட விழி தட்டிவிட்டாள். ஏன் எல்லாரும் ஸ்டன்னாகி நிற்கிறாங்க? நம்ம ப்ரோ ஏதாவது பண்ணிட்டானா என்று அகரன் தனக்குள் சொல்லிக்கொண்டே வந்து வெண்பாவின் அருகில் பார்க்க ஆச்சரியத்துடன், அண்ணா, அண்ணியை கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு வந்துட்டியா? நான் நினச்சி கூட பார்க்கல என்று சொல்லிவிட்டு, வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணி என்று சொல்லி கை கொடுத்தான். அத்தியாயம் 13. அகரன் சமையல் வேலை செய்யும் மல்லிகாவை ஆரத்தி கரைத்து எடுத்து வர கூறினான். அப்போதுதான் அதிர்ச்சியிலிருந்து மீண்டனர். மல்லிகா இருவரையும் சேர்ந்து ஆலம் சுற்ற இருவரும் வீட்டில் நுழைந்தனர். அனைவரும் ஹால் சோஃபாவில் அமர்ந்தனர். ஆதி இரவிலிருந்து நடந்தவற்றை எல்லாம் கூறினான். விழி, எனக்கு எது நடந்தாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி தான் நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம தாலியை கட்டிட்டான் என்று கண்கலங்க சொன்னாள். வெண்பா, அப்ப எங்களை உன்னோட சொந்தமா இவ்வளோ நாள் நினைக்கலையா? விழி வெண்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். விக்ரம், ஏண்டா இப்படி அவசரப்பட்ட என்று ஆதியிடம் கேட்க, டே, நான் என்னவோ பிளான் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி பேசுற, அந்த காட்டு மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியலடா என்று சொன்னான். வெண்பா,
உங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருந்தா கூட இப்படி தாலி கட்டியிருப்பீங்களா என்று ஆதியிடம் கேட்டாள். அகரன் வெண்பாவை பார்த்து கொண்டே இருக்க, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இவன் நம்ம முகத்தையே பார்த்து காட்டி கொடுத்துருவான் போல தனக்குள் சொல்லி கொண்டே, வெண்பா, டாக்டர் சார், உங்கள் அண்ணா கல்யாணம் செஞ்சுட்டு வந்ததில் உங்களுக்கும் பங்கு இருக்கும் போல தெரியுதே என்று கேட்டாள். அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொன்னாங்க, ஆனால் தாத்தா என்று சொல்ல வந்ததை ஆதி அகரனின் வாயை கையை வைத்து அடைத்துவிட விழி கேள்வியாக ஆதியை பார்த்தாள். ஆதி, டே, ஒழுங்கா பேசாம இரு, இல்லை வெண்பா கிட்ட பேசி பிச்சிடுவேன் என்று அகரனின் காதிற்குள் சொல்லிவிட்டு கையை எடுத்தான். விக்ரம், சரி, இனி என்ன முடிவு பண்ணியிருக்க என்று கேட்டான். ஆதி, விழியை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் என்று சொல்ல, விழி, நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், இதை கல்யாணமாக நான் ஏற்றுக்கவே முடியாது, உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கவே வரக்கூடாது, அதை பேசணுன்னு தான் இங்கே நான் வந்தேனே. வெண்பாவும், ஆமாம், விழியை உங்களை நம்பி அனுப்ப முடியாது என்று சொன்னாள். விக்ரம் ஆதியை பார்க்க, விழி ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்று கேட்டான். விழி, நான் அங்கே வர்றது இருக்கட்டும், உங்கள் தாத்தா பாட்டி என்னை ஏற்றுப்பாங்களா என்று கேட்டாள். அவங்களுக்கு ஆதித்யன் வேணும்னா அவங்க என் மனைவியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, நீ என்னோட மனைவியாக உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். விக்ரம், நான் எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆதி, எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க, முறையாக எல்லாம் செஞ்சு தான் அனுப்புவோம், நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சொன்னான். ஆதி, நீயும் வரியா இல்லை உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்க, நானும் வரேன்டா, நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, இப்படி தான் வரவேற்பியா என்று ஆதி கேட்டான். வெண்பா, அண்ணா, எங்கள் 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, என்னை கூட்டிகிட்டு போங்க, விழிக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் என்று சொன்னாள். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொல்லியவன், எனக்கு ஒரு வேலை இருக்குடா என்று விக்ரம் சொல்ல, அகரன், நான் சும்மா தான் இருக்கேன், கூட்டிகிட்டு போவா என்று வெண்பாவிடம் கேட்டான். இல்லை, நானே போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெண்பா விழியை அழைத்து கொண்டு அவளது அறைக்கு சென்றாள். வெண்பா விழியிடம் சிறிது பேசிவிட்டு தூங்கும்படி சொல்லிவிட்டு கீழே வந்தாள். விக்ரம், வெண்பா, நீ அகரன் கூட போய் எடுத்துட்டு வா, தனியாக போக வேண்டாம் என்று சொன்னான். வெண்பா, ரவி அண்ணா கூட போறேனே என்று சொல்ல, அவனுக்கு வேலை கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கேன் என்று விக்ரம் சொன்னான். சரிண்ணா என்று சொல்லிவிட்டு காரின் அருகில் வர அகரன் காரின் கதவை திறந்து விட்டான். வெண்பா பின்னால் ஏறிக்கொள்ள ஏமாற்றத்துடன் முன்கதவை அடைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். அகரன் காரை ஓட்டிக்கொண்டே வெண்பாவிடம், எனக்கு பதில் சொல்லவே இல்லையே பட்டு என்று கேட்க, வெண்பா முறைத்து கொண்டே, பதில் சொல்ல பிடிக்கலன்னு அர்த்தம் என்று சொன்னாள். ஓ, மேடம்க்கு பிடிக்கலன்னா நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்துருப்பட்டு, நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிறேன் என்று சொல்ல, நான் திருப்பி தர முடியாது, என்னடா பண்ணுவ, நீ திருப்பி தர வரைக்கும் நானும் தந்துட்டே இருப்பேன் பட்டு. வெண்பா தலையில் அடித்து கொண்டு பார்வையை வெளியே திருப்பினாள். மதுவர்ஷினி மித்ரனுக்கு கால் செய்ய அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் கீர்த்தனா. ஹலோ மித்ரன் என்று பேச, மித்ரன் மாமா தாத்தா கூட பேசிட்டு இருக்காங்க, நீங்க யாரு என்று கீர்த்தி கேட்க, நான் என்று யோசித்து மது கட் செய்து விட்டாள். மித்ரனிடம் போனை கொடுக்கும்போது, மாமா, யாரோ ஒரு பொண்ணு கால் பண்ணுச்சு, யாருன்னு கேட்டதும் கட் பண்ணிருச்சு என்று சொல்லிவிட்டு சென்று விட, மித்ரன் புது நம்பர் யாராக இருக்கும் என்று நினைத்து கொண்டே கால் செய்தான். மதுவர்ஷினி, உனக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க உன்னையே நினச்சிட்டு இருப்பாங்களா என்று தன்னையே கேட்டுக்கொண்டு மெத்தையில் படுத்திருக்க, மித்ரனின் அழைப்பு வர தயக்கத்துடன் அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொன்னாள். மித்ரன் ஹியர், கால் வந்தது, யார் பேசுறீங்க என்று கேட்டான். நான் மதுவர்ஷினி பேசுகிறேன் என்று சொல்ல, மித்ரன், மது, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, நீ வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியா என்று கேட்டான். நான் வீட்டில் தான் இருக்கேன், வேணா செக் பண்ணுறீங்களா? ஹே, நான் சும்மா தான் கேட்டேன், சந்தேகமாலாம் கேட்கல என்று சொன்னான். நம்ம தான் எமோஷனல் ஆகிட்டோமோ என்று நினைத்து கொண்டு, நான் உங்களை மாதிரி சும்மாலாம் சொல்லலை, உண்மையாக தான் கேட்டேன். சரி சொல்லு, எதுக்காக கால் பண்ணீங்க மேடம் என்று கேட்டான். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு ரெசார்ட்டில் தேடினேன், நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க, அதான் நேரில் பேச முடியலன்னாலும் ஃபோனில் பேசலான்னு கால் பண்ணேன் என்று சொல்ல,
என்னோட அத்தை பொண்ணுக்கு கல்யாணம், பர்ச்சேஸ் பண்ண எல்லாரும் வந்திருக்கோம் என்று சொன்னான். ஒரு பொண்ணு பேசினாங்களே அவங்களா என்று மது கேட்க, இல்லை இல்லை, அவளோட அக்காவுக்கு தான் கல்யாணம். அப்புறம் என்று சொல்ல மது ஒன்றும் இல்லை என்று சொன்னாள். ஓகே, அப்போ ஃபோனை வச்சிடலாமா என்று மித்ரன் கேட்க, என்று சொன்னாள் மது. ம்னா நீங்கள் பொண்ணு பார்க்க சொன்னீங்களே, அதான் அத்தை பொண்ணே இருக்காங்களே என்று மது கேட்க, ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். அப்போ நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ், நீ சொன்ன மாதிரியே பொண்ணு கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட, உன்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்ட என்று மித்ரன் சொன்னான். நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, உங்கள் ஆசைப்படியே கல்யாணம் செஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி தானே பொண்ணு கேட்டீங்க என்று மது சொல்ல, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது மதுக்குட்டி என்று மித்ரன் சொன்னான். நான் என்ன குட்டியாவா இருக்கேன் என்று கேட்டாள். இல்லையா, என் பக்கத்தில் வந்து நின்று பாரு தெரியும் என்று சொல்ல, நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க என்று சிறுங்கினாள். உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா என்று மித்ரன் கேட்க, நாளைக்கு போகணும், ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேடா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு பேசலாம் என்று சொல்ல சந்தோஷமாக ஃபோனை வைத்தாள் மது. மித்ரனிடம் பேசிய பிறகு நிம்மதியாக தூங்கினாள். வெண்பா ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு வந்ததும் விழியிடம் கொடுத்துவிட்டு வெளியே வர அகரன் ஒரு கவரை வெண்பாவிடம் நீட்டினான். வெண்பா வாங்காமல் செல்ல அகரன் பின்னாடியே வந்தான். வெண்பா அதை கவனிக்காமல் அறையில் சென்று பாத்ரூம் செல்ல கதவை திறந்து கட்டிலில் உள்ள கவரை எடுத்துவிட்டு அவனது கையில் உள்ள கவரை வைத்துவிட்டு சென்று விட்டான். அனைவரும் கிளம்பி கீழே வர அகரன் விக்ரமின் காரில் ஏறிக்கொள்ள வெண்பாவும் ஏறிக்கொண்டாள். விழியும் ஏற கதவில் கை வைக்க அதற்குள் ஆதி விழியை தடுத்து அவளது கையை பற்றி இழுத்து கொண்டு சென்று அவனது காரில் ஏறச் சொன்னான். விழி ஏறாமல் அப்படியே நிற்க ஆதி காரில் இருந்து இறங்கி வந்து இரு கைகளில் விழியை ஏந்தி காரின் முன் சீட்டில் உட்கார வைத்து கதவை மூடினான். ஆதி சுற்றி வந்து காரை எடுக்க விழி முகத்தை திருப்பி கொண்டாள். நீ எவ்வளோ நாளைக்கு முகத்தை திருப்புறன்னு பார்க்குறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு காரை ஓட்டிச் சென்றான். ஆதி விழியின் தோற்றத்தை அப்போதுதான் பார்த்து ரகசியமாய் சிரித்து கொள்ள விழி ஆதி சிரிப்பதை பார்த்து எதற்காக என்று பார்த்தாள். ஆதி, எனக்காக என் மனைவி அழகாக ரெடியாகிட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி முகத்தை வச்சுக்கிறத பார்த்து சிரிப்பு வந்துருச்சு என்று சொன்னான். நான் உனக்காக ரெடி ஆகலை, வெண்பாக்காக தான் ரெடியானேன். எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சா அவ என்னை உன் வீட்டுக்கு வரவிட மாட்டா என்று சொன்னாள்.